வணக்கம். என் பேரு டாக்டர் ஷியாமா. எங்க கிளினிக் வந்து ஹரித்ரா ஹோலிஸ்டிக் ராயல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் சென்டர். இதோட பிரான்ச் வந்து மதுரையில மாட்டுத்தாவணியில இருக்கு, சென்னையில வந்து கே நகர்ல இருக்கு. இப்போ என்ன டாபிக்கை பத்தி பேச போறேன் அப்படின்னாக்கன்னா, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் NAFLD அப்படிங்கிற அந்த நோயை பத்தி தான் பேச போறேன். ஸோ ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் எந்த அளவுக்கு மோசமா இருக்கும், அதே அளவுக்கு வந்து நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸும் வந்து இப்ப ரொம்ப காமனாவும் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப மோசமான ஒரு டிசீஸாவும் நம்ம அப்ப பார்க்கலாம். ஸோ ஃபேட்டி லிவருங்கிறது வந்து இப்ப எல்லாருக்குமே, மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருக்குமே காமனா பார்க்கக்கூடிய ஒரு வியாதியா மாறிடுச்சு. ஸோ ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, லிவர் மேல இந்த வந்து கொழுப்பு அடிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனை தான் நம்ம வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஃபேட்டி லிவரோட நின்றுடுமா அப்படின்னு பார்த்தாக்கன்னா, அது நம்ம கரெக்டா கவனிக்கல அப்படின்னாக்கன்னா, அது வந்து அந்த கல்லீரலை வந்து வீங்க வச்சு அதை வந்து செயல் இழக்கக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவர் வந்து கொண்டு போயிடும். ஸோ அதனால இது வந்து நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கக்கூடிய ஒரு வியாதி தான். ஸோ இதுல வந்து சிம்டம்ஸ் ஏதாவது தெரியுமா, இது என்னென்ன சிம்டம்ஸ் வரும் எனக்கு இந்த ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னாங்கன்னா, பெரும்பாலும் இந்த ஃபேட்டி லிவர் வந்து நம்ம அப்படியே கண்டுபிடிக்கிறது கிடையாது. எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு டெஸ்ட் எடுக்க போகும்போது, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு அப்டாமினல் ஸ்கேன் எடுக்கும்போது அப்பதான் நம்ம வந்து இந்த ஃபேட்டி லிவரை பெரும்பாலும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ மற்றபடி சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கன்னா, டயர்ட்னஸ் வந்து ஒரு மெயினான சிம்டம்ஸ். பாடி பெயின் இருக்கும், இன்டைஜஷன் ஜீரண குறைவு இருக்கும், ஏப்பம் வர்றது, கேஸ் வயிற்றுல வந்து ஓடிட்டு இருக்கிற மாதிரி, இல்லைன்னா வயர் உப்பிசமா இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். வயர் வலி இருக்கும், வயர்ல அப்பர் பார்ட் இல்லைன்னா மேல் பகுதியில வந்து வலி இருக்கும். ஸோ கொஞ்சம் சிவியர் ஆன பிறகு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கன்னா, வீக்கம் இருக்கும், கை காலில் வீக்கம் இருக்கும், வயர் வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து அசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மஞ்சக்காமால வரலாம். அதே மாதிரி உடம்பு பூரா அரிக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து உருவாகலாம். ஸோ இதெல்லாமே அதோட சிம்டம்ஸா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுல ஒரு 4 ஸ்டேஜஸ் நம்ம பார்த்துக்கலாம் இந்த நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஃபேட்டி லிவர். ஸோ கிரேட் 1 ஃபேட்டி லிவர், கிரேட் 2 ஃபேட்டி லிவர் அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம். ஸோ இதுல வந்து கொழுப்பு வந்து மேல வந்து அந்த கல்லீரல் மேல அப்படியே படிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்றோம். செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து நான் ஆல்கஹாலிக் ஸ்டியாட்டோஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னாக்கன்னா, ஃபேட் வந்து அடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அது வந்து கல்லீரலை வீங்க வச்சிடும். ஸோ வீங்க வைக்கிற ஸ்டேஜ்ல வந்து ஹெப்படைட்டிஸ், மஞ்சக்காமாலையோட சில சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து அது ஃபைப்ரோசிஸா மாறிடும். ஸோ அந்த கல்லீரல் இருக்கக்கூடிய வீக்கம் வந்து அந்த கல்லீரலை வந்து செயல் இழக்கக்கூடிய அந்த ஒரு கண்டிஷனை கொண்டு போயிடும். ஸோ அதுதான் வந்து ஃபைப்ரோசிஸ். ஸோ இந்த ஃபைப்ரோசிஸ்ல வந்து கல்லீரல் வந்து வேலை செய்யுது, இருந்தாலும் அதோட டேமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து லிவர் சிரோசிஸ். ஸோ லிவர் சிரோசிஸ்ல வந்து அந்த ஒரு டோட்டல் டேமேஜ் ஆஃப் லிவர் அப்படிங்கிறது வந்து அந்த கல்லீரலோட செயல் இழக்கம் வந்து அந்த செயல்பாடு வந்து குறைஞ்சிரும். ஸோ அது வந்து முழுமையா வந்து ஒரு டேமேஜ் ஆகிற ஒரு கண்டிஷனுக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து லிவர் சிரோசிஸ் சொல்லலாம். ஸோ இது லேட்டர் வந்து கேன்சர் கூட உருவாக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இந்த ஃபேட்டி லிவர். ஸோ இது எப்படி வரும், நமக்கு எதனால எல்லாம் வரும் அப்படின்னாக்கன்னா, இது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர். ஸோ ஜீரண குறைவினால வரக்கூடிய ஒரு கண்டிஷன். ஸோ இந்த ஜீரண குறைவு எப்படி வருதுன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். ஸோ அன்ஹெல்தி ஃபுட் எடுக்கிறது, தென் செடென்டரி லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸ் பண்ணாதது, ஓவர் என்ன சொல்றது, எண்ணெயில பொரிச்ச சாப்பாடு எடுக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது, ஸோ பாடியை சுத்தமா அந்த டேக் கேர் பண்றது இல்லை அப்படிங்கிற போது அந்த மாதிரி வருது. அதே மாதிரி சில மெட்டபாலிக் டிசார்டர்ஸ், இப்போ வந்து சக்கரை நோயில வந்து இந்த ஃபேட்டி லிவர் இருக்கும், பிபி பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும், கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ் இருக்கலாம், PCOD பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதிகமா இப்போ வந்து ஃபேட்டி லிவர். ஸோ எல்லாமே அந்த மெட்டபாலிக் டிசார்டரோட சேர்ந்து நம்ம இப்போ இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற கண்டிஷனை வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளோட அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஒபேசிட்டி, வெயிட் ஓவரா இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணாதது, அன்ஹெல்தி ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறது, அந்த ஸ்ட்ரெஸ் மெயின்டைன் பண்ணாதது, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஃபேட்டி லிவருக்கு இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நம்ம காரணங்களா சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கா, இல்லை ஃபேட்டி லிவர் வந்து நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னாக்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ஸோ அந்த நம்ம ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படிங்கிற கண்டிஷன்ல எல்லாம் நம்ம ஈஸியா சரியா பண்ணக்கூடிய ஒரு வியாதி தான் இந்த ஃபேட்டி லிவர். ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் மெயினா பார்த்துக்கணும். ஸோ நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்றது, ஆயில் ஃப்ரைடு ஃபுட்ஸ் அவாய்ட் பண்றது, எப்பவுமே வந்து செக்கலாட்டின தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம அதிகமா சேர்த்துக்கலாம். கொழுப்பு இருக்கிற ஆகாரங்கள் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸசைஸ், ஸோ அட்லீஸ்ட் வாக்கிங் ஒரு வாரத்துல 5 நாள், இல்லைன்னா ஏதோ ஒரு எக்ஸசைஸ், யோகா, ஏதோ வந்து நம்ம உடம்புக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா
ஸோ பாடி மெட்டபாலிசம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அந்த கொழுப்பு வந்து நம்ம தேவையில்லாத கொழுப்பு வந்து கரையறக்கும் ஹெல்ப்ஃபுல் ஆகும். அதே மாதிரி ஓவரான சர்க்கரையான பொருட்கள், இப்போ வந்து நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், வேஃபில், அந்த மாதிரி நிறைய சர்க்கரை கலந்த பொருட்கள் வந்து நம்ம நிறைய எடுக்கிறோம். ஸோ என்ன ஆகும்னா அதுவே வந்து பாடிக்கு எனர்ஜி கொடுத்துரும். ஸோ தேவையில்லாத அந்த எக்ஸ்ட்ரா ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ஃபேட்டா ஸ்டோரேஜ் ஆகுது இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஃபுட் ஸ்டோரேஜ் ஆகுறது தான் இந்த லிவர்ல வந்து ஃபேட்டா ஸ்டோரேஜ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது, இல்ல மாதிரி அந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணி அதை பர்ன் பண்ண ட்ரை பண்றது, இதெல்லாம் பண்ணாலே வந்து ஃபேட்டி லிவர் வந்து கியூர் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டுல நம்ம கை வைத்தியமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கன்னா கிழாநெல்லி, முக்குருட்டை, கரிசலாங்கண்ணி, இதெல்லாமே வந்து நம்ம கஷாயமா எடுத்துக்கலாம். ஸோ பொடியா அவைலபிள் இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம கஷாயமா வரும் வயிற்றுல எடுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஜிஞ்சர் ஜூஸ், இஞ்சி சாறு வந்து ரெகுலரா ஸோ வீக்லி ஒரு 3 times இல்லைன்னா 2 times இந்த மாதிரி எடுக்கிறது வந்து மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மஞ்சத்தூள், நம்ம மல்லி, நம்ம வரமல்லி, அதே மாதிரி ஜீரகம், இதெல்லாம் வந்து தண்ணியில கொதிக்க வச்சு நம்ம அன்றாட நம்ம குடிக்கிற தண்ணியில அதை எடுக்கும் போது மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் தேவையில்லாத கொழுப்பை வந்து கரைச்சு வெளியே விடுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரிதான் பெருஞ்சீரகம், அந்த பெருஞ்சீரகம், அதே மாதிரி பெருஞ்சீரகம், கருஞ்சீரகம், ஸோ இது ரெண்டுமே வந்து அந்த பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஃபுட்ஸ்ல ஆட் பண்றது இந்த ஃபேட்டி லிவரை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய லீஃபி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இதெல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். சுகரை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ஃப்ரைடு ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி நம்ம ஓரளவுக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவரை குறைச்சிக்கலாம். அதுக்கு மேலே இருக்கு அப்படின்னா ஆயுர்வேதத்துல வந்து நிறைய மெடிசின்ஸ் அவைலபிள் இருக்கு லிவர் ப்ராப்ளத்துக்கு. ஸோ ஆயுர்வேதத்துல இதை வந்து காமலா இல்லைன்னா எக்ருத் ரோகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இல்லைன்னா அதோட அசோசியேட்டடா வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நீங்க நம்மள வந்து தொடர்பு கொள்ளலாம். நம்ம கிட்ட வந்து நல்லாவே ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். வணக்கம்.